Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 949 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அவங்க எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தினால இப்ப என்னன்னா அவன் பாடி ஃபுல்லா அந்த பிளேக் பரவிருச்சு. இல்ல பயிலும் ஷாக் ஆயிட்டாங்க, நம்ம ஆளுங்க அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்ப அதுல கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆனா அவனும் செத்துருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டா அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாடியில இன்னும் பரவிட்டே தான் இருக்குது. ஆனாலும் பையன் யாரையும் அசைய விடாம அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். நான் கொஞ்ச நேரத்துல சாப்பர் என்ன சொல்லுவான், அவங்க யாரையும் அசைய விடாத அப்படியே அமுக்கி பிடிச்சிக்காமா. அங்க இருக்க பிரிசனர்ஸ்க்கே பயங்கர ஷாக்கு. ஏன்னா உசுர கொடுத்து இப்ப எல்லாத்தையும் அவன் தடுத்துட்டு இருக்கானே. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல நம்பிக்கை பில்ட் ஆகிட்டே வருது. இப்ப லூஃபி அவங்கள உசுப்பேத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சாமுராய்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, எதுக்காகவும் அசர மாட்டாங்க, என்னைக்குமே அவங்க தன்னம்பிக்கையை இழக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கின்னு காஞ்சிரோ ஒக்கேக்கோன்னு அவன் இப்ப வரைக்கும் பார்த்த எல்லா நெஞ்சாசையும் யோசிச்சு பார்த்து சொல்லுவான். நீங்க எல்லாரும் உங்க தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையுமே என்ன அடகு கடையில அடகு வச்சுட்டீங்களா? தினசரி வாழ்ற வாழ்க்கையே வாழ்ந்தா போதுங்கிற மாதிரி சொல்றீங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு டம்ப்ளிங் செத்துனா போதுமா? இப்படி தினம் சாகிற வாழ்க்கை தான் உங்களோட வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கூட்டத்தையும் தூக்கி ஒரே அடி எல்லாம் தெரிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் பைய விடாம மாசம் அவன் ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணுவான். எந்திரிச்சு வாங்கடா, நீங்க எல்லாம் அடிமையா இருக்க மட்டும்தான் லாய்க்கு, வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்ட்டு கண்ணுல அவ்வளவு வெறியோட அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே தைரியம் கொடுக்குற மாதிரி பேசுவான். அதாவது அவங்க ஈகோவை குத்தி விட்டு தைரியத்தை கொண்டு வரது. அதே நேரம் இந்த பொடுசுங்க ரெண்டும் உள்ள எப்படியே வந்துட்டாங்க போல. வாரமா நின்று நம்ம லூஃபி சண்டை போட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல பையன் நல்லா தான் இருக்கான்னு. ஆனா பாடியை பார்த்தா பச்சையா இருக்குதே, ஏதாச்சும் பஞ்சாயத்தா இருக்குமோன்னு கூடுவாங்க. இங்க லூஃபி இன்னும் ஸ்பீச்சை விடுற மாதிரி இல்ல. இவனை பார்த்து என்ன சொன்னாங்க, கடல் கடந்து வந்தவன் ஏதாச்சும் பஞ்சாயத்துனா நீ போயிடுவேன், நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டாங்கல்ல. ஏன் கடல் கடந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இந்த கண்ட்ரிக்குள்ள வந்தவன் இந்த கண்ட்ரியை காப்பாத்த கூடாதா? சொல்லுங்கடா வெண்ணைகளாம்பா. யாராலையும் பதில் சொல்ல முடியல. எனக்கு சாப்பாடு கொடுத்த என் ஃப்ரெண்டு ஒட்டமா கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், இப்ப இப்படி இருக்க கண்ட்ரிய நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கண்ட்ரியா நான் மாத்தி காட்டுறேன்னு. ஏன்னா இப்ப அது கண்ட்ரி மாதிரியா இருக்குது, குப்பமேடு மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு நார்மல் சாப்பாடு சாப்பிடுறதே ஒரு பர்த்டே விஷயம் மாதிரி ஆயிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. அவகிட்டயே சொல்லியிருப்பான், நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த கண்ட்ரியை விட்டு நான் போகும்போது இதே சாப்பாடை நீ டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுட்டு தான் போவேன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே ஒட்டமாவும் யோசிச்சு பார்த்துட்டு அங்க நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு நரகமா இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம தான் சரி பண்ணி ஆகணும். ஓடனை பத்தி நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கைடோவால அவர் சாகடிக்கப்பட்டாரு. இன்னும் இந்த கண்ட்ரி மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆசைப்படுது. ஆனா அதை பண்ண விடாம தடுக்கிறாங்க. அதை பண்றதுக்காக தாண்டா கைடோவை காலி பண்ண இங்க நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா நாங்க அவங்கள ஜெயிப்போம். ஆனா அதுக்கு நீங்க எங்க கூட நின்று சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா எங்களை எதிர்த்து நிக்காதீங்க அப்படின்னு கரெக்டா சொல்லுவான். ஏன்னா எதிரிகளை அடிச்சா அது வேற விஷயம். இவங்க எல்லாம் நார்மல் மக்கள், இவங்களை அடிச்சுட்டு போனா அது நல்லாவா இருக்கும்? சண்டை போறதே இவங்களுக்காக தான். இவங்களே குறுக்க வந்து நின்னாங்கன்னா என்ன பண்றது? நீங்களே ஒரு முடிவெடுங்க. நீங்க எங்க கூட நின்று சண்டை போட போறீங்களா இல்ல கைடோ கூட நின்று எங்களை எதிர்க்க போறீங்களா அப்படின்ட்டு அவன் ஒரு கத்துனதுல அந்த இடத்துல ஒரு நிசப்தமான அமைதி. அது மட்டும் இல்லாம அவன் கண்ணுல பார்த்த அந்த ஒரு வெறி எல்லாத்துக்கும் பயங்கர டச்சிங் ஆகி நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான் தான் எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. பட் அந்த கைடோவை நினைக்கும் போது டெஃபினட்டா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, எதிர்த்து சண்டை போட்டு எதுக்காக உயிரை உண்ணுங்கிறதா அவங்க பயம். பட் இப்போ இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான்ல, கடைசி சான்ஸ் போராடி பாத்துருவோங்கிற மாதிரி மனசுக்குள்ள தோணுது. இங்க நம்ம தாத்தா கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம பையன் ஒரு ஸ்பீச்ல அங்க இருக்க எல்லாத்தோட ஹார்ட்டையும் கொத்தா தூக்கிட்டான்னு. அந்த டைம் இந்த வார்டன் பார்த்துட்டு பரவாயில்லையே ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருமே இப்ப கேஷுவலா நின்னுட்டு இருக்கானுங்க. இந்த கேப்ல மட்டும் நான் ஒரு குண்டை தூக்கி போட்டேன்னா எல்லாம் ஒரேடியா செத்துருவாங்கல்ல. சரி ரைட்டு சோழிய முடிச்சிடலாம்னு சொல்லி இவ்வளவு நேரம் அவங்க டப்புன்னு சுட்டதெல்லாம் ஒரு ரவுண்டு. ஆனா இப்ப மொத்தமா இவன் 200 ரவுண்டுக்கு கையில ஒரு பெரிய குண்டு வச்சிருக்கான். இதை மட்டும் தூக்கி இடையில போட்டான்னா மொத்தமா காலி. அந்த யானை தானே அந்த குண்டு எல்லாத்தையுமே வச்சு சுடுறது, அதோட தும்பிக்கைக்குள்ள வச்சு அமுக்கி விடுவான். அதை கவர்மெண்ட்ஸும் நோட் பண்ணிடுவான். உங்களுக்கே தெரியும் அவன் எவ்வளவு டாக்டிக்கான ஆளுன்னு. இங்க அவன் ஆளுகளுக்கே தெரிஞ்சு போச்சு அவன் சுட போறான்னு. உடனே அவனுங்க எல்லாம் கதறுவானுங்க, வேணாம் பாஸ் வேண்டவே வேண்டாம், அப்புறம் நாங்களும் செத்துருவோம், என்ன லூசு மாதிரி பண்றீங்கன்னு அந்த கதறுவானுங்க. செத்தா சாகுங்கடா சொம்ப பயிலா, இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இட்ஸ் டூ லேட். அதனால சோழிய முடிச்சிடறேன்ட்டு சுட போவான். அப்பதான் நம்ம லூஃபியோட என்ட்ரி. அடிக்கலாம் மாட்டான், அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க தானோ. அப்படியே அந்த சுடும்பியா யானையோட தந்தம் அதை இறுக்கி நல்லா முடிச்சு போட்டு விட்டுருவான். என்னன்னா அது சுட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி அவன் ஃபியூச்சரை பார்த்துட்டானாமா. அது ரொம்ப மோசமா இருக்குப்பா, அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன்னு சொல்லுவான். பட்டால்னு வெடியும், அவ்வளவுதான். சீஃப் வார்டன் அங்கேயே காலி. சொந்த செலவில் சூனியம்னு சொல்றது இதுதான். கவர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவான், எப்படி இதை பண்ணன்னு. இது ஏன் வேலை, நான் முடிச்சிட்டேன், இனி பேலன்ஸ் அந்த வைஸ் வார்டன் ஒருத்தர் இருக்கான், அவனை விடாதீங்க, அவனுமே நமக்கு ஒரு பெரிய தொலைதான்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் அட்டாக் பண்ண ஜெயில் கைதிங்க கைய முறுகிட்டு போவானுங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, லூஃபிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு
கவலையே இல்ல, மொத்த ஜெயிலும் நம்மாலு கூட தான் நின்னு சண்டை போடும். வார்டனையே பொழந்து கட்டிட்டான்ல, இதுக்கப்புறம் என்ன கவலை? அவன் இன்னுமே அந்த டயலாக சொல்லி மிரட்ட பாக்குறான். வேணாண்டா, வேண்டவே வேண்டாம், காட்ஸுங்களை தொட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் கையை கச்சக், அப்புறம் காலு கச்சக், அப்புறம் தலையே கச்சக். என்னடா சொல்ல வரீங்கன்னா, பரவாயில்ல பொறுமையா கை காலெல்லாம் எடுத்துக்கிட்டு இருங்க, அதுக்குள்ள உங்க சோழியை நாங்க முடிச்சிடறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்க எதிர்த்து சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி அவனை மட்டும் இல்லாம இந்த சாலிட்டர் இருக்காளே அவளையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ உடோன் ஜெயில மொத்தமா நம்ம ஆளுங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு. நல்ல வேலை அந்த குயின் பையன் இல்ல, இருந்திருந்தானா டெஃபினட்டா இதை பண்ணிருக்கவே முடியாது. பிக்மாம் வந்து எப்படியோ குட்டையை குழப்பி விட்டு போயிட்டான்னு வைங்க. இன்னையில இருந்து இன்னும் 8 நாள் தான் இருக்குது. எனிமியோட ஆர்மியும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே தான் வருது. அப்படி இருக்கும்போது ஜெயிக்கிற வாய்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும்னு வைங்க. கைடோ இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ உடோன் வந்து கம்ப்ளீட்டா இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. தாத்தா பாராட்டி தள்ளுவாரு, ஸ்டார் ஹேட் நீ சாதிச்சிட்டடா, நீ வேற லெவல் மாஸ்டரான்னு கின்னையும் பாராட்டுவாரு. ஏன்னா சூப்பரான ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கான்ல. சரி, இதுக்கப்புறம் கைடோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு என்ன மாதிரி பைத்தியக்கார ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.